இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஒரு கோதுமை மாவு வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து வச்சு ஒரு ரொட்டி பண்ண போகிறோம். வந்து நம்ம சுகர் பேஷண்ட்டுங்களுக்குலாம் ஒரு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும் போது வயிறு ரொம்ப ஃபுல்லாகவும், அதுக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யறதுனால நம்ம தொட்டுக்கையே எதுவுமே தேவை இருக்காது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ரொட்டி சாப்பிட்டாலே ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரொட்டியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காம கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி கோதுமை ரொட்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காயை வந்து வதக்கி எடுத்துடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்து சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அது பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயத்தை உள்ள சேர்க்குறேன். ஒரு வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை போட்ட உடனேயே கேரட்டும் நான் கோஸும் ரெண்டுமே கேரட் துருவலில் துருவி வச்சுருக்கேன். அந்த 2த்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ரொட்டி சுடும்போது அதுவும் நல்லா காய் வெந்துடும். அதனால் லைட்டாக வதக்கினா போதும். இந்த காயை வந்து ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கிண்ண அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிண்ணத்தில் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே கிண்ணத்தில் பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலையை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ண பொட்டுக்கடலையும் கோதுமை மாவோட சேர்த்துருவோம். மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருவோம். நம்ம காய்கறியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். வதக்கி வச்சுருங்க. லைட்டாக கொஞ்சம் ஆறுனா போதும். அதோட இதை சேர்த்துட்டு இந்த மாவில் வந்து இந்த காயில் உள்ள தண்ணியிலேயே இந்த மாவை ஃபஸ்ட்டு பிசையணும். அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளராக இருக்கணும். அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம கையால் தட்டுற அளவுக்கு பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ தட்ட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை. உடனே தட்டி சுட ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டையை வந்து ஓரளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்படியே மெல்லிஸாக தட்டி விட்டுருவோம். நம்ம வாழையில் இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னு பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட்டு எதனா ஒன்றா எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி தட்டி வச்சுருந்ததை சூடு ஏறிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்படி கல் சூடு ஏறினோன்னே அப்படியே இந்த வாழை இலையோடையே அப்படியே போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டோம்னு நினைக்கி வந்துடும். நீங்கள் பட்டர் ஷீட்டாக இருந்தால் கையில் எடுத்துகிட்டு போடுங்க. அது மாதிரி கவராக இருந்தாலும் அப்படி கையில் எடுத்துக்கிட்டு போடுங்க. இப்போ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை, ஓரளவு மீடியமாக வச்சுட்டு மேலேயும் சுற்றி வரையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்து வரட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த கோதுமை மாவு வெஜிடபிள் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த கோதுமை மாவில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கேரட்டும் கோஸும் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து பீட்ரூட் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். எல்லா வகையான கீரையும் சேர்த்துக்கலாம். நைட்டு டின்னருக்கு செஞ்சதுனால நான் இன்றைக்கி கீரை வந்து எதுவும் சேர்க்கலை. காலையில் டிஃபனுக்கு செஞ்சோம் அப்படின்னு நம்ம நினைக்கி முருங்கைக்கீரை இல்லைன்னா சிறுகீரை இந்த மாதிரி கீரை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அது உள்ளே போட்டு எப்போ எல்லாம் பண்ணினோம் இல்லையா அதே மாதிரி பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து எதுவும் தேவைப்படாது. அப்படி வேணுங்கிறவங்க தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீட்டு வெஜிடபிள் ரொட்டி வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் போய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.